எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமை உள்ள நாமத்தை துதிக்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களை, மார்ச் மாதம் 15ஆம் தேதி பரிசுத்த ஓய்வு நாளாக இருப்பதினாலே நம்முடைய சபையாகிய ஏலிம் புதிய எருசலேம் சபையிலே 3 ஆராதனைகள் நடைபெறும். ஆராதனைகளிலே கலந்து கொண்டு தேவனை தியானிக்க ஆராதனை நேரங்களானது காலை 5:30 மணிக்கு முதலாம் ஆராதனையும், காலை 8:30 மணிக்கு 2ஆம் ஆராதனையும், காலை 11:30 மணிக்கு 3ஆம் ஆராதனையும் நடைபெறும். சிறப்பாக 3ஆம் ஆராதனையானது அபிஷேகத்தின் ஆராதனையாக நடைபெறும். அதிலே வியாதியினால் அவதியுற்றவர்கள் சொஸ்தமடைவதற்காகவும், பல்வேறு பிரச்சனைகளில் இருப்பவர்கள் விடுதலை அடைவதற்காகவும், அபிஷேகத்தை பெற விருப்பம் உள்ளவர்கள் அபிஷேகத்தில் நிறைந்து தேவனை ஆராதிக்கவும் நமது போதகர் கார்த்திக் டேனியல் அவர்கள் ஜெபிப்பார்கள். இந்த 3 ஆராதனைகளிலேயும் தேவ செய்தியானது எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனமாகும். அதனை பற்றி தெளிவாக விளக்கவும் தொடர்ந்து ஆராதனையை நடத்தவும் நமது போதகர் கார்த்திக் டேனியல் அவர்கள் ஆயத்தமுள்ளவராய் இருக்கின்றார்கள். அன்பானவர்களே, இந்த ஆராதனைகளிலே தவறாமல் கலந்து கொண்டு தேவனிடத்தில் விசுவாசத்தோடு சேர்ந்து பலன் அடைந்திட உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். பங்கு பெறுங்கள். தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தார் அனைவரையும் வழிநடத்தி ஆசிர்வதிப்பாராக. எல்லா துதி, கனம், மகிமையும் மேன்மையும் கர்த்தர் ஒருவருக்கே உண்டாவதாக. ஆமேன்.